ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கல்யாண வீட்டு தால்ச்சா எப்படி சிக்கனை வச்சு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கிலோ அளவு கறி எடுத்து நல்லாமே சிக்கன் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கூடவே ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு நான் வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் கலருக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணுன்னு நம்ம காய் சேர்க்க போகிறோம். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் வாழைக்காய் கூட சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக வைக்க போகிறோம். வந்து உங்கள் அளவுக்கு ஏற்றப்ப நீங்கள் சேருங்க. நீங்கள் எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து வேக வச்சுருந்த பருப்பை நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். காய் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ அந்த வேக வச்சுருந்த நம்ம பருப்பு, கறி எல்லாத்தையுமே அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். நம்ம இது கொதிச்சோடனே மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் வந்து நம்ம முதலே சேர்த்தா கரைஞ்சிடும். ஓரளவு குழம்பு கொதிச்சோடனே மாங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இதில் நம்ம இன்றைக்கி புளி ஊற்ற போகிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலி இது புளி ஊற்றுவாங்க. நான் வந்து மாங்காய் நிறைய போட்டிருக்கனால நான் புளி வந்து ஊற்றலை. அவ்வளோதான். உப்பு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் வந்து நல்லா குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் தால்ச்சா ரெடி ஆயிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.